உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு, சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரத்தன்மை பெறுகிறார். கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான்னா அந்த ராசி அதிபதியே வக்ரத்தன்மை பெறும்போது உங்களுடைய ராசியிலையும் சாயா கிரகமான அந்த சர்ப்ப கிரகம் இருக்கிறதுனால அவரும் எப்போதுமே வக்ரமாகவே இருக்கிறார். அந்த ராகுன்றது அந்த வக்ரத்தன்மை பெற்ற கிரகம் தான். அதனால இந்த 2 கிரகங்களும் செயல்படும் போது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு பலவிதமான ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு காலம் தான் இருக்கும். இதை நம்ம மறைச்சுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும், உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், உங்களுக்கு நிறைய கடன்கள் அடையும், இப்படி எல்லாம் நம்ம உங்களுக்காக உங்களுடைய மன திருப்திக்காக பாசிட்டிவாலாம் சொல்ல முடியாது. இந்த காலகட்டம் கும்பராசி என்பர்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும், நெருக்கடிகள் ஜாஸ்தியாக இருக்கும், சில விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாத அளவிற்கு சில போராட்டமான தன்மை தொடர்ந்துகிட்டே இருக்கும் 4.5 மாதங்களுக்கு. அதனால கும்பராசி என்பர்கள் எப்போதுமே இறை வழிபாடு, ஒரு தியான நிலையிலேயே இருங்க. இறை வழிபாடுதான் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசாபுத்தி என்ன மாதிரியான பலனை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு மேல ஒரு படி உயர்ந்த ஒரு நல்ல ஒரு அமைப்புன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். அந்த தசாபுத்தியினுடைய பலன்களை தெரியாத வரைக்கும் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு இருட்டறையில உட்காந்து உங்களை நீங்க ஒரு டோர் ஓபன் பண்ற இடத்த கண்டுபிடின்னு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சனியும் ராகுவும் சுற்றி 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 அடிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்கும். எந்த இடத்துல வெளியூர் பிரயாணங்கள் போனாலும் கொஞ்சம் நீங்க ரொம்ப சேஃப்டியா போறது நல்லது. மேக்சிமம் பிரயாணங்களே அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சுற்றுலா போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க கும்பராசி என்பர்கள். இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மேடம் நிறைய இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் போய் அந்த திருநள்ளாறுல போய் இருக்கக்கூடாது. யாரும் சனி பகவான டைரக்டா போய் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, அவர் உங்களுக்கு டைரக்டா வச்சு செஞ்சிருவாரு. அதனால இந்த கும்பராசி என்பர்கள் மேக்சிமம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றதோ இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்றதோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்றதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய தீர்வுகளை விட நம்ம பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிச்சு சொல்லும் போது நீங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது கூட பிறந்தவங்க சேர்ந்து எல்லாருமா சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு எல்லாரும் அவங்கவுங்க ரைட்ஸ கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு ரைட்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் நலமுடன் இருக்கும் போதே இத்தனை பிரச்சனைகளும், இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பங்கெல்லாம் பிரிக்க கூடாதுன்னு முடிவெடுத்துதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு அந்த வக்ரம் பெறும்போது அந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிதாக வீடு வாங்குபவர்கள் உங்களுடைய டாக்குமெண்டேஷனை அதிகப்படியாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி அதை
அதனுடைய தாய் பத்திரத்துல இருந்து அதனுடைய மூலப்பத்திரத்துல இருந்து அதனுடைய பட்டா சிட்டா வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியரா நீங்க வக்கீல் வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அதுல ஏமாற்றம்ன்றது இருக்காது. வீட்டு மனைகளா பெருமளவுக்கு வாங்காதீங்க. வீட்டு மனைகள்ல இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெருமளவு தோஷம் வரக்கூடிய ஒரு மனைகளாக தான் இருக்கும். அங்க ஏதாவது ஒரு துர்மரணம் அடைந்திருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரையாவது புதைச்சிருப்பாங்க குழி தோண்டி, அது எப்பவோ நேரத்துல நடந்திருக்கும். அந்த இடத்த இவங்க பாத்தீங்கன்னா இது போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் தெரியாம போய் நீங்க வாங்கும் போது இந்த மாதிரியான தோஷங்கள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இது மேக்சிமம் சொல்ல போனா நம்ம காஞ்சனா படத்துல வர்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் அங்க கிரிக்கெட் விளையாடும் போது அதனுடைய அந்த அந்த இதாகப்பட்டது, அதனுடைய அந்த ஆன்மாவாகப்பட்டது இவருடைய பிரயாணம் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மேடம் ரொம்ப பயமுறுத்துறீங்களே, நாங்க இருக்கிறதுக்கே பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீங்க என்னமோ இவ்வளவு பயமுறுத்துறீங்களே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதுல நிறைய ஒரு சிக்கல்கள் இருக்கு. இது பலன்கள் நம்ம நேர்ல பார்க்கும்போது தான் நிறைய ஒரு பிரச்சனைகள்ன்றது தெரியும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு போறது நல்லது. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவு பிரச்சனைகள் இருக்காது. சொத்து வாங்குறதுல ஒரு ஹோல்டு பண்ணுங்க, சொத்து எல்லாம் வாங்காதீங்க. அப்படி கையில நிறைய காசு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அனாதை இல்லங்களுக்கு கொஞ்சம் சேவை பண்ணுங்க. அதாவது அனாதை இல்லங்களுக்கு, அதாவது ஓல்டேஜ் ஹோமுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டம் மிக எளிமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதிகப்படியாக பணத்தை வச்சுட்டு எங்க செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க எல்லாம் சொத்து வாங்காதீங்க. இந்த மாதிரியாக அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்படும். இல்ல நீங்க ஒரு இடத்துல போய் டோட்டலா போட்டு அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல எது பெஸ்ட் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஒண்ணு சர்வீஸ் பண்றது, இல்ல யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாறுறது. இதுல எது நல்ல அதை நீங்க தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், தனியார்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு இடமாற்றம்ன்றது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். உங்களை அறியாமலேயே நீங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய்வீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்க தலைமையில விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நானா தானே போய் பார்த்து செஞ்சேன், ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் மேல போடணும் அப்படின்னு நீங்க எந்த விதண்டாவாதமும் பண்ண முடியாது. நீங்க செய்த முதல் தவறு உங்க டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போனதுதான் முதல் தவறு. அதனால எந்த விதமான ஒரு காரியம் இல்லாமல் நீங்க உங்களோட இடத்தை விட்டு வேற ஒரு துறைக்கு போய் நீங்க வேலை செய்யாதீங்க. அவர்களா உத்தரவு கொடுக்க வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்து ஒரு டாக்குமெண்டேஷனா வாங்கிக்கோங்க. நீங்க சொல்லிதான் நான் அந்த இடத்துல போய் வேலை பார்த்தேன் அப்படின்றத எப்போதுமே அபிஷியலா ரெக்கார்டு இந்த வேலை பார்ப்பவர்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய அலுவலகத்துல அந்த அபிஷியல் ரெக்கார்டு தான் உங்களுக்கு அந்த 4 மாதங்கள்ல வரக்கூடிய 4.5 மாதங்கள்ல பேச போகுது. அதனால இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய அலுவலகத்துல வேலை செய்யணும். இல்லாட்டி உங்களுடைய பதவி பறிபோகிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி நான் முதல்லயே சொல்லிட்டேன். உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா செய்வினை கோளாறுகள், யாருக்கெல்லாம் செய்வினை வச்ச மாதிரி இருக்கு மேடம், எங்களுக்கு ஏதோ ஒரு தலை சுத்துது, எங்க வீட்டுல ஏதோ ஒரு கருப்பா நடமாடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த சரபேஸ்வரர் வழிபாடு தான். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது உங்க இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். செய்வினைகள் யாராவது வச்சிருக்காங்களா வைக்கலையான்றத நீங்க ஜாதக ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால
இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துடுவாங்களோ அப்படின்ற உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுங்க. நான் சொன்ன ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.